அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதாவது சென்னையில இருக்கவங்க வசிக்கக்கூடியவர்கள்லாம் எங்க போலாம்? அவ்வளோ தூரம்லாம் போ முடியாது மேம் அப்படின்றவங்கலாம் என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, அருகில் உள்ள திருவேற்காடு அம்மன் கோவில் இருக்கு இல்லையா? அங்கருந்து பக்கத்திலேயே இருக்குங்க. வேதபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. அங்க பாலாம்பிகை வந்து திருமண கோலத்துல இருக்காங்க. சிவன் கூட இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்குலாம் நீங்க சென்று வரும்போது நிச்சயமாக வந்து அவங்களுக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க? திருமண பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த தடைகள்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வேற கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா? காஞ்சிபுரத்திலயும் பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாம். காமாட்சி அம்மனே நம்ம பொதுவாகவே நெறைய பேர் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வமாவே வழிபடுவாங்க. நான் சொன்ன கோவில்களுக்கும் சென்று விட்டு, அடுத்ததுபடியா வந்து குலதெய்வத்தையும் நீங்க போயிட்டு வர்றது நல்லது. நெறைய பேர் வந்து குலதெய்வத்தையும் மறந்திருப்பாங்க. ஸோ குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு, இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு வரும்போது, நிச்சயமாக அவங்களுக்கு திருமண தடை நீங்கும்னு சொல்லலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, திருவெங்காடு இருக்கு இல்லையா? அங்கேயும் வந்து ஒரு கோவில் இருக்கு. லட்சுமி நரசிம்ம டெம்பிள். அதுவும் ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இந்த மாரி நெறைய கோவில் சொல்லிட்டே போலாங்க. இந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்தாலும் நம்ம திருமண தடை நீங்குன்ற ஒரு விஷயம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மாரியான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச, நீங்க வந்து பொதுவாகவே தானங்கள் அப்படின்றது மிக சிறப்பான ஒரு பரிகாரங்கள். நீங்க வந்து வெளியில கோயிலுக்கு தான் போயிட்டு வரணுன்றத அது முடியாதவங்க என்ன பண்ணலாம், இப்ப ஃபாரின்ல இருக்கேன், நாங்க அங்கலாம் போக முடியாது மேம். அந்த கோயிலுக்குலாம் வேணா இந்தியா வந்தா தான் நாங்க பார்க்க முடியும் அப்படின்னா, நீங்க ஏழை பெண்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? திருமணத்துக்காக ஒரு உதவித்தொகை குடுக்கலாம். அவங்களுக்கு மாங்கல்யம் செஞ்சு குடுக்கலாம். அதாவது பணக்காரங்களா இருந்தா மாங்கல்யம் குடுக்கலாம். அப்படி ஏழைகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னா, ஒரு நூல் புடவ வாங்கிட்டு போய் கூட ஒரு கன்னியான பெண்களுக்கு குடுக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்க அதாவது அ அ கணவன், மனைவி இருவரும் இருக்காங்க இல்லையா? ஒரு தாத்தா, பாட்டி அது மாரி பெரியவங்களுக்கு வந்து அ புது துணிமணிலாம் எடுத்து குடுத்துட்டு, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதும் நல்ல சிறப்பான விஷயங்கள். இத வந்து 80 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் தொட்டு கும்பிடுவது பெரிய ஒரு பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். அதாவது நம்முடைய தடைகள்லாம் அதாவது வேற ஏதாவது பாவங்கள் முன்னோர்கள் செய்தாலும், இவ்வாறு நம்ம இன்னும் கேட்டீங்கன்னா, அம்மா, அப்பாவையே நீங்க கால்ல விழுந்து கும்பிட்டாலே போதும் நிக்க வச்சு. அது செய்தாலே வந்து நெறைய பாவங்கள் நம்மள விட்டு போயிடுங்க.